கதைகள் அற்புதங்கள் வரிசையில் இன்று கேட்கப் போகும் அரிய புராணக் கதை சூரபத்மன் வதம். அசுரர்களின் தலைவரான சூரபத்மன் தனது தவபலத்தால் இறைவனிடமிருந்து பல வரங்களைப் பெற்றான். அந்த வலிமையால் அவன் உலகையே ஆட்சி செய்யத் தொடங்கினான். தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தினான். அந்த துன்பத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். சிவன் தெய்வத்தாயான சக்தியுடன் கலந்து உலகை காப்பாற்றும் வல்லமையுடன் அருமையான வடிவில் ஒரு சிறுவனைக் கழித்தார். அவன்தான் முருகப்பெருமான். வெள்ளை சேவலில் ஏறி வேல் ஆயுதத்தை தாங்கி ஆறுமுகமாக அருள் வந்தவர் தேவர்களுக்கு துணையாக வந்தார். சூரபத்மன் படையெடுத்து வந்தான். பல நாட்கள் கடுமையான யுத்தம் நடந்தது. அப்போது முருகன் தனது வேலால் சூரபத்மனை தாக்கினார். அந்த வலிமையால் சூரபத்மன் முதலில் சிங்கமாகவும் பின்னர் மாபெரும் மரமாகவும் மாறினான். உடனே முருகப்பெருமான் தனது தெய்வீக வேலால் அந்த மரத்தையும் இரண்டாகச் சிதறடித்தார். அப்போது அந்த இரு துண்டுகளும் ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறின. முருகன் சூரபத்மனின் தவத்தை மதித்து அவனை தனது வாகனங்களாக அருளினார். அதிலிருந்துதான் முருகப்பெருமான் எப்போதும் மயிலிலும் சேவலிலும் விளங்குகிறார். இவ்வாறு அசுரனையும் அருளின் பாதையில் இணைத்து உலகுக்கு தர்மத்தை நிலைநாட்டிய அருள்மிகு சுப்பிரமணியன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.